பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குமார் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி வீணாக போகுதே அப்படின்னு நினச்சி இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வரப்போகுது, நம்ம வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியலையே மறுபடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்கவுமே மாறி கேட்குறாங்க, என்னப்பா குமார் ஏன் இப்படியே உட்காந்துருக்க, வயிற்றுக்கு சாப்பிடு அப்படிங்கவும், இல்லைம்மா எனக்கு வேண்டாம் போதும் அப்படிங்குமே, ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டா போதுமா, என்னப்பா இப்படி பண்ணுற அப்படிங்குமே. அப்போ தான் கேட்குறாங்க, ஏன் சாமி உனக்கு என்ன இதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பையன் தானே, எதுக்கு இப்படி நீ பண்ணுற அப்படிங்கவும், சாப்பாடு வயிற்றில் இறங்க மாட்டேங்குது, தொண்டையில் இறங்க மாட்டேங்குது அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. போகவுமே மாதிரி வந்து அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ எப்படி இருந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி அலையிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. வடிவு இல்லை மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படியாவது குமார் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படிங்கும். எங்கக்கா அந்த வீட்டுக்காரங்க ஃபுல்லாக குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவன் செஞ்ச தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் இருந்தாலும் அவன் வாழ்க்கை வீணாக போகுதே, 5 வருஷமோ 10 வருஷமோ அவன் வாழ்க்கை ஜெயிலையே முடிஞ்சு போகுதே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறி அழுகிறத பார்த்துட்டு வடிவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதில் வந்து சரி எப்படியாவது ராஜியை பார்த்தாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பார்க்க நின்றுருக்காங்க. ராஜி டியூஷன் முடிச்சு வர்றப்ப, என்னம்மா இங்கே யாராவது பார்க்கணுமா அப்படிங்கவும், உன்னைய நினச்சி தான் உன்னைய பார்க்கலான்னு தான் நான் வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கவுமே, என்னம்மா சொல்லுமா அப்படிங்கவுமே, நீ என்னைக்கு அந்த வீட்டை விட்டு போனியோ அன்னையிலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்க சந்தோஷம் எல்லாம் சுத்தமாக இல்லை. அந்த பையன் பாவம் எங்கிட்டோன்னு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பேசாமல் இருந்தவனே நீ போனனால தான் வந்து உங்கள் பெரியப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் செஞ்ச வேலை இந்த மாதிரி ஆக்கி விட்டு அவன் பாரு ஒரு தண்டனை வாங்குற நிலமையில என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு. பாவம் அவனை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால என்னன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் தான் சண்டையாக வந்துட்டுருக்கு. எந்நேரம் பார்த்தாலும் உங்கள் பொண்ணுன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க, என் பையன் யாரோ அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதை நினச்சி வடிவு ரொம்ப மாறியும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. நம்ம யாருக்கு நான் ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு நினச்சி குமாரை பார்த்தா ஒரு சைடு அவனுக்கும் ஆறுதல் சொல்ல முடியாமல், இங்கே மாறிக்கும் ஆறுதல் சொல்ல முடியாமல், உங்கள் சித்தப்பாவையும் சமாளிக்க முடியாமல் நாங்கள் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியுமா உனக்கு, எப்படியாவது அந்த குடும்பத்துக்காக உன் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்ககிட்ட உங்கள் வீட்டாளுகிட்ட சொல்லி இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லு, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லவுமே, நீ என்னதும் பண்ணுவே தெரியாது, இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க வையின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரி கோமதிகிட்ட வந்து அவங்க அம்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்து, கோமதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கோமதி அப்படிங்குமே. என்னம்மா அப்படிங்குமே, என்ன உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டியா அப்படிங்குமே, எனக்கு இந்த விஷயத்தில் இஷ்டமே இல்லைனாலும் நான் எப்படியாவது கேட்டு பார்க்கலான்னு கேட்டேன், ஆனால் அதுக்கு ஒரே பிடிவாதமாக அவர் மாட்டேன்ட்டாரு, நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படிங்கவும், எப்படியாவது பாரு கோமதி, எப்படியாவது உன் புருஷனை நம்ம சமாதானம் பண்ணி எப்படியாவது அந்த கேஸை வாபஸ் வாங்க வையி, பாவம் குமார் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அந்த இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ இவ்வளோ தூரம் இப்போ வந்து கெஞ்சறவங்க, நீங்கள் அப்பயே பேரனை ஒழுங்காக வளர்த்துருக்கணும்ல அப்படிங்கவுமே, தப்பு தான், நாங்கள் ஒழுங்காக வளர்க்காதது தப்பு தான், என்னமோ வயசு வந்தால் மாறிடுவான்னு நினச்சோம், ஆனால் அவன் மறுபடியும் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விடுன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல, அவனும் நினச்சி பார்க்கல, நாங்களும் நினச்சி பார்க்கல, இப்போ அவன் எல்லாம் பண்ண தப்பையெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்து திருந்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி கோமதி வந்து வீட்டில் உட்காந்து பாண்டியன்கிட்ட பேசலான்னு வர்றப்ப, என்னங்க பாவங்க எங்கள் ஆத்தா வந்து எங்ககிட்ட அழுகுதுங்க, எங்கள் அம்மா அந்த குடும்பம் வந்து இவ்வளோ தூரம் செதஞ்சு போச்சான், எங்கள் அண்ணனுக்கும் 2 அண்ணனுக்குள்ளுக்குள்ள சண்டை வருது, இங்கே எங்கள் மாறி அண்ணிங்க வேற ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம், குமார் பண்ணதை நான் சரின்னு சொல்ல வரல, ஏன்னா இருந்தாலும் எங்கள் அண்ணங்களுக்காக என் குடும்பத்துக்காக கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படிங்குமே. நீ வாயை மூடுறி, அந்த குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசிட்டு இங்கேலாம் வந்து பேசக்கூடாது, அப்போ உங்கள் அண்ணன் மையங்க தான் உனக்கு முக்கியம், நீ பெற்ற பிள்ளை முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, கதிர், சரவணன், செந்தில் 3 பேருமே, அம்மா நீ இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வந்து நீ பேசியிருக்கவே கூடாது, அப்போ தான் பேசிச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நீங்கள் என்னமோ செய்யுங்க, என் குடும்பம் நாசமாக போகட்டும்னா, இந்த குடும்பம் தான் எனக்கு எதுன்னு நாங்கள் கிடக்கிறேன்ல, அதுக்கு எனக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ராஜி, அரசி, கோமதியெல்லாம் மீனா 4 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல, என் அண்ணன் என் பிள்ளைய முக்கியம் இல்லை, எங்கள் அண்ணன் மையம் தான் முக்கியம்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை எங்கள் குடும்பத்துக்காக நான் கொடுத்துட்டேன், இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி தான் நானாவது இந்த ஒரு விஷயத்துலாவது ஆறுதல் சொல்லணும்னு தான் நானும் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க.
இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மறுநாள் காலையில் நம்ம குமார் வந்து ஜெயிலுக்கு போகிறப்ப எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு போகிறாங்க, நான் பண்ண தப்புக்கு வந்து இந்த தண்டனை கிடைக்கணும்னா கிடைச்சதான் ஆகும், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஆனால் வந்து இனிமேலாவது அந்த வீட்டில் போய் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.